இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் தங்கம் ஆடுது. அழாதீங்க தங்கம். என்ன ரொம்ப அடம் பிடிக்கிறானே. என்னடா என் தங்கம் அழக்கூடாது. அவ நம்மளெல்லாம் விட்டு தாத்தா வீட்டுக்கு போதாளா? அதுக அழுதான் புள்ள அப்பா வீட்டுக்கு போலாமா? வரியா? ஜோ 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 சரி. போமா? ஓ இந்த என்ன தாத்தா வீட்டை விட்டு போறதுக்கு உனக்கு மனசு வரலையா? அதான் அழுவுதியா? பேச்சு எனக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு உனக்கு மனசு வந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் பா. இல்ல எப்பவுமே நான் நல்லது பண்றோம் தானே நான். சரி சரி, என்ன வெளிநாட்டு கூட சீக்கிரமா கிளம்பிடலாம் போல இருக்கு. என்ன இது இங்கிருந்து நம்ம வீட்டுக்கு போறதுக்கு இம்புட்டு நேரமா? சீக்கிரம் சீக்கிரம். எங்க புள்ளையோட பொருள் எல்லாம் எடுத்து வைக்க வேணாமா? ஒரு 5 நிமிஷம் பொறுக்க மாட்டீங்களா? அழக்கூடாது செல்ல குட்டியில. என்னடா அண்ணா, உன் பேச்ச கேட்காம ஒரு தடவை உன்னை விட்டு கொடுத்துட்டு போயிட்டேன்னு. ஆனா இப்ப நீ சொன்னா மட்டும்தான் கிளம்பணும்னு இருந்தேன். நீ என்னைய மனசார தானே அனுப்பி வைக்க. இல்லை, நிறைஞ்ச மனசோட தான் உன்னை நான் அங்க அனுப்பி வைக்கிறேன். போற இடத்துல நீ கௌரவமா தலை நிமிந்து வாழணும்ல. அதை தவிர இந்த அண்ணனுக்கு வேற என்னல வேணாம். பாரு, நீ முத்துப்பாண்டி உன் புள்ள 3 பேரும் நல்லா சந்தோஷமா போய் நல்ல ஆரோக்கியத்தோட நீடோடி வாழணும்ல. அதான் அந்த அண்ணனுக்கு வேணும். ஏசக்கி, என்னடி இது? கிளம்பும் போது கண் கலங்குற. சந்தோஷமா போடி. மாமா வாங்க. வா. அண்ணா, இல்லை, என்ன வண்டி ரூட்டு மாதிரி வருது? முதல்ல அப்பங்கால விழுங்க. ஏல யாரு பண்ணா? நீ பண்ணல. பண்ணு. வா. தீர்க்க ஆயுசா இருக்கணும் தான். நல்லா இருங்க, நல்லா இருங்க. கொண்டா என் தங்கத்தை கொண்டா. அண்ணன் இந்த குழந்தைக்கு வச்சு. தங்கமே ஏறா. என்னங்க யாருத யாருத தங்கம். சரி. அம்மா, என்கிட்ட கொடு. ஏத்தா அவளுக்கு இந்த பாவாடை சட்டை குடுத்துட்டா. ஏன் அழறீங்க? சுச்சுச்சுச்சோ. சரி சரி சரிம்மா. அழக்கூடாதுரி தங்கம். ஆ? அப்பா. சரி சரி சரிம்மா. 2 பேரும் நல்லா இருங்க. எழுந்துருங்க. முருகா, அத்தை ம்? நீ பிள்ளைக்கு கொடுத்துரு. குடு. சரி, பால் குடிச்சிடலாமா? குடி குடிடி என் தங்கம், குடி குடிமா. பாத்தியா, பால் குடிக்க ஆரம்பிச்சதுமே உறக்க வந்துருச்சு பாப்பாவுக்கு. இல்ல விடக்கூடாது. என்னது பிள்ளைக்கு உறக்க வந்துருச்சா? ஆமா. பாக்கியம், ஆ? குழந்தை ஏட்ட குடு. ஐயோ, ஏட்ட குடு பாப்பாவே. அந்த பால் பாட்டில் கொடு, பால் பாட்டில் கொடு. என்ன என்ன பக்கடி? ஏங்க, குழந்தை எசக்கி கூட தானே தூங்கணும். அது தேவையே இல்ல. அது நம்ம ரூம்லயே உறங்கட்டும். நைட்டு பசி வந்த உடனே அவங்க ரூம்ல கொண்டு போய் விட்டுக்கோ. அவ்வளவுதானே. ஜில்லுக்குட்டி ஜில்லுக்குட்டிடா இது. கரெக்ட். இந்த பாரு, நீ நைட்டு ஃபுல்லா தாத்தா பக்கத்திலேயே உறங்க போற. இந்த தாத்தா உனக்கு கதை கதையா சொல்லுவேனா? அந்த கதையை கேட்டு அப்படியே உறங்குவியா? என்ன சரியான கண்ணு? ஜில்லு குட்டி, ஜில்லு 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 ஜில்லு. எல்லாருக்கும் குட் நைட் சொல்லு. குட் நைட் சொல்லுங்க பாப்பாக்கெல்லாம். குட் நைட். குட் குட் நைட். நைட். குட் நைட் பாப்பா. என்ன அழகா பாக்க வரு. பாத்தியா? ஜில்லு குட்டி, என்ன பாத்து நீ? என்ன பாத்து நீ? வா, நம்ம ரூம்ல போய் படுத்துக்கலாம். வா, நம்ம ரூம்ல போய் படுத்துக்கலாம். ஜில்லு 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 ஜில்லு. என்னம்மா அது? அதிசயமா இருக்கு. நிஜமாவே அப்பா தான் பாப்பாவை கொஞ்சம் தாரா? ஏலே, அவரோட பேத்தி தானல, பாசம் இருக்காதா? எல்லை சிவபாலா, ஆண்டி அம்மா பேசி பேசி பயங்கரமா வேலை பார்த்திருக்கும் போல. இவரா எப்படியோ மனுஷன் திருந்தினா சரியில்லை. கொஞ்ச நாள் வேணா பாண்டியம்மா பேய்க்கு ரெஸ்ட் கொடுத்துருவோம். ஏய் ஏய், என்ன அது? என்னத்த மறைக்கிற? மைனி, அண்ணன் உங்களுக்காக ஹாஸ்பிடல் கட்ட போகுது. சும்மா பார்க்கவே பிரம்மாண்டமா பட்டைய கிளப்புது. இல்ல ஓட்டோ. டேய், நிஜமாவா? இல்லை,
எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் போறவ காட்டலாம்னு இருந்தேன், அது ஓட்ட வாய் உளருதா? டேய் ப்ளீஸ் 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 காட்டுடா ப்ளீஸ். இல்ல அந்த இன்ஜினியரு ஒரு 3D மாடல் போட்டு காட்டுறேன்னு சொல்லியிருக்கான். அதை பார்த்தா உனக்கு இன்னும் நல்லா தெளிவா புரியும்ல. இப்போ ஹாஸ்பிட்டல் எனக்கு தானே கட்டி கொடுக்கற. அதுல என்ன இருக்கணும் என்ன வேணும் நான் தானே முடிவு பண்ணணும். இப்ப அதை தர போறியா இல்லையா? கேட்கல காட்டல. ஓட்ட வாயை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாம் உளறி தள்ளும். இந்தா, சரி நீயும் பாரு. ஓ வாவ் வாவ். பத்தியா 3 மாடி நிபதியா? இதான் உள்ள என்ட்ரன்ஸ், இது ரிசப்ஷனு, அப்புறம் பேஷண்ட்டுங்க வெயிட்டிங் பண்ற இடம், இதெல்லாம் ஆபரேஷன் தியேட்டர், இதெல்லாம் டாக்டர் கன்சல்ட் பண்ற ரூமு, இதெல்லாம் நிறைய டிபார்ட்மெண்ட்லாம் போட்டிருக்கு. அப்புறம் 2 ஆபரேஷன் தியேட்டர், அப்புறம் ஒரு ஐசியூ வார்டு. வாவ் சூப்பரா இருக்குடா. இப்படிதான் ஹாஸ்பிட்டல டிசைன் பண்ண போறியா? சரியான ஐடியாடா. எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே. வாவ் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிருக்க. ஓ ஆக்சிஜன் டேங்க் வேறயா? அட்டகாசம். இதெல்லாம் எங்கடா தெரிஞ்சுக்கிட்ட? இல்லை எனக்கு யார் சொல்லுவா, எல்லாம் உங்ககிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ தானே ஒரு ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு சொல்லிட்டு இருந்த. நான் அதை அப்படியே எடுத்துட்டு போய் அந்த இன்ஜினியர் கிட்ட சொன்னேன். அவன் இதுக்கே படிச்சவனா, அவன் போட்டு கொடுத்ததான் அது பக்காவா. பாரு எப்படி இருக்கி. அமேசிங்டா. இது மட்டும் ஹாஸ்பிட்டலா வந்துச்சுன்னா சுத்தி இருக்கிற 8 மாவட்டத்துக்கும் இதுதான் பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா இருக்கும். அமேசிங். அண்ணே இது என்னண்ணே? ஒரு 5 மினிட்ஸ் இதை நீங்க பாத்துட்டு இருங்க, உங்க மைனிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுதே. எப்போ இது மீட்டிங் ரூம்னு நினைக்குதேன். எல்லாரும் உட்கார்ந்து பேசுவாங்கல்ல. ஏடி எனக்கு என்னடி தெரியும்? பிரசிடென்ட் சார், ரொமான்ஸ் பண்றதுக்கு கிச்சன் இடம் கிடையாது. அதுக்கு பெட்ரூம் தனியா கட்டி வச்சிருக்காங்கல்ல. இப்போ நீ என்ன விடு, நான் தோசை ஊத்தணும். நீ தோசை சுடு. அப்படியே நீ தோசை சுட அழகா நான் பாத்துட்டு இருக்கேன். ஓ ஏடி, ஆர் இது என்ன போட்டிருக்கு? ஆர்த்தோபெடிக் டிபார்ட்மெண்ட்னு போட்டிருக்குப்பா. அப்படின்னா என்ன? தெரியலையே. அட, வாடி. ஆமா இது என்ன? நீ நியூட்ரான் ரூம்னு ஏதோ போட்டிருக்கு. ஆ, அதுவும் என்னன்னு எனக்கு தெரியாதுப்பா. நான் சிரிச்சுக்கிட்டே சொல்றேன். பெருமை படிக்கிற ஒரு இளவும் தெரியல மக்கு. இதெல்லாம் சொல்லி தரலப்பா. என்னத்த படிச்சு? சரி இது என்ன? குவைட் ரூம். என்ன ரூம்? அமைதியா இருக்கணுமா? இதை மட்டும் சொல்லிடு. அங்க வேற என்னமோ எழுதி இருக்கு. போய் சொல்றீல்ல நீ? ஓ எனக்கு தெரியாது, நீயே படிக்கிறியா? டேய் கனி பசிக்குதுன்னு சொன்னால நான் தோசை ஊத்தணும்டா. ப்ளீஸ் கையடி என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நீ தோசை சுடுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ண தானே வந்தேன். அதுக்குள்ள டென்ஷன் ஆவற. இரு கல்லு காஞ்சிட்டா பாரு. ரெடி. சரி கல்லு காஞ்சிருச்சு, நீ கல்லுல தோசை ஊத்தணும். டேய் சும்மா இருக்க மாட்டியா? டேய் என்னடா? ஐயோ